அதனால மீட்டிங் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்குது. போன மீட்டிங்ல வந்து 8 நாள் டைம் கேட்டாங்க. இருந்த எல்லா கேஸுகளையும் தள்ளி அதுல கேன்சல் பண்றேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா மற்றதை வந்து நான் புதுசா வந்து அமைச்சர் மினிஸ்டர் ஆயிருக்கேன் விவசாயத்துறையில. அவரு சொன்னது வந்து நான் வந்து அரசாங்கத்து கூட பேசிட்டு பின்ன வர்றேன் உங்க கூட அப்படின்ட்டு. அப்ப நேத்து நாங்க வந்து எங்களோட எல்லா ரெடி பண்ணி தயார் பண்ணி டிராக்டர்ஸ்ல வந்து நேற்று 3 இடத்துல வந்து 2000 டிராக்டர் 3000 டிராக்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வந்து கொண்டு வந்து பார்டர்களுக்கு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் 13ஆம் தேதிக்காக. இந்த மீட்டிங் வந்து திடீர்னு முந்தா நேற்று நைட்டு வந்து இவங்க 13ஆம் தேதி எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாத இல்ல என்ன அப்படிங்கறது இது பண்ணி 12ஆம் தேதி இன்னைக்கு வந்து ஈவினிங் மீட்டிங் வச்சிருந்தாங்க. யார் மீட்டிங் அதுல வந்து நாங்க ராஜ்விந்தர் எந்தெந்த அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் சொன்னீங்களா? யார் யாரு? பியூஷ் கோயல் இருக்காரு, அப்புறம் அந்த விவசாயத்துறை மந்திரி முண்டா ஒரு பேரு ஃபுல் நேம் என்னன்னு தெரியலையே. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் இருக்காரு. இனி ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. லேட்டா தான் வந்தாங்க. நம்ம விவசாய இதுல வந்து எல்லாம் இதுக்கு முன்னாடி 3ல இருந்து 5 மணி வரைக்கும் மீட்டிங் பண்ணிட்டு இங்க மீட்டிங் ஹாலுக்கு வந்திருக்காங்க. மீட்டிங்கோட காரணத்துல இனி ஒண்ணு என்னன்னா ஹரியானாக்குள்ள ஊரா போய் நம்ம ஊர்ல தாரத்தப்பட்ட கட்டி இது பண்ணுவாங்களே அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு அசோசியேஷன்ல இருக்கிறவங்களை எல்லாம் வந்து மிரட்டி இந்த டிராக்டர் கொண்டு போனீங்கன்னா உங்க மேல இந்த கேஸ் போடுவோம், அங்க போனீங்கன்னா இது பண்ணுவோம் அப்படின்ட்டு ராஜஸ்தான்ல ஹரியானால வந்து ஊரா வந்து பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இதுக்காக வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அதை வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். இந்த மாதிரி விவசாயிகளை வந்து பயப்படுத்துறத வந்து நிறுத்துங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு சைடு வந்து நாங்க கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொல்லி இன்னொரு சைடு போய் வீட்டுல போய் மிரட்டிட்டு இருக்கீங்க, நீங்க போராட்டத்துக்கு போக கூடாது அப்படின்ட்டு. இனி வந்து இங்க இருக்கிற எல்லா 3 மெயின் ரோடுகளும் டெல்லிக்கு போற ஹரியானா வழியா போற 3 மெயின் ரோடுகளையும் பெரிய பெரிய காங்கிரீட் இது போட்டு பெரிய கம்பிகளை வந்து ஆணியா இது பண்ணி ரோடுகளை வந்து ஃபர்ஸ்ட் அந்த காஜிப்பூர்ல போட்ட மாதிரி அதையோட 4 மடங்கு பெரிய இதா வந்து என்னமோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்த மாதிரி பஞ்சாபை தனியாவே பிரிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது பண்ணி விட்டாங்க. சரி சரி. அப்போ இல்ல உண்மைங்க, இப்போ இவங்க பஞ்சாப் வந்து இந்தியாவோட இதா இல்ல தனி நாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்மியே வந்து யோசிக்கும், என்னடா நம்ம நாட்டுக்குள்ள வந்து விவசாயிகளுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோமே அப்படின்னு. பாலங்களை வந்து இது பண்றது, பாலத்துக்கு பக்கத்துல வந்து பெரிய பெரிய செவறுகளை எழுப்புறது. செவரு எழுப்பி இருக்காங்க நீங்க பாலத்துல பாருங்க. என்ன சொல்றதுன்ட்டு எங்க செவரு எழுப்பி இருக்காங்க? சம்பு பார்டர் இந்த அம்பால பக்கத்துலங்க. ஓ, செவரே கட்டி 2 சைடு செவருங்க. இந்த நம்ம பாலம் கட்டுறோம் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுல பாலம் கட்டுறப்போ அந்த சைடுல டிவைடர் வைப்போம் இல்லைங்க, பெரிய டிவைடர். அதை வந்து 10 அடிக்கு வச்சு இடையில வந்து சிமெண்ட் போட்டு செவரு எழுப்பி இருக்காங்க. 2 அண்ணா வச்சு இடையில 10 அடி கேப் 5 அடி கேப் வச்சு அதுக்குள்ள சிமெண்ட் ஆட்டி கம்பி எல்லாம் போட்டு இந்த இது பண்ணி அது வரைய போக கூடாதுன்னு ரோடுகளை அவங்களே டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இன்னொன்னு விவசாயிகள் வந்து ஒரு கோரிக்கை எடுத்துட்டு வர்றாங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஒரு தலைநகரத்துக்கு போறோம்னா அதை தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதாவது அவங்க வந்து டேமேஜ் பண்ணாலோ இல்ல ஏதாவது அவங்க வந்து நாட்டுக்கு இது பண்ணாலோ வந்து இந்த மாதிரி பண்ணலாம். வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறது வந்து ரொம்ப அநியாயம். அதுவும் இல்லாம இவங்க கொடுத்த ப்ராமிஸ்களை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி இது பண்றதுக்காக தான் வரும். ஏன்னா டிசம்பர் 2021 இவங்க 8ஆம் தேதி ப்ராமிஸ் பண்ணாங்க, உங்க வாக்குறுதிகள் அத்தனையுமே ஏற்றுக்கிட்டோம், எல்லா கேசுகளுமே வாபஸ் பண்ணிட்டோம், உங்களோட எம்எஸ்பிக்கு 8 பேருக்கு டீம் வச்சுட்டோம், 3 பேர் உங்களை வந்து கமிட்டியில எடுத்துக்கிறோம், லட்சுமிபூர் கேவில வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம், இங்க எல்லா இடத்துலயும் என்னென்ன கேஸுக்கு இருக்குதோ ஒவ்வொரு கோரிக்கையும் ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி 2.5 வருஷம் கழிச்சு இப்ப வந்துட்டு எங்களுக்கு அதை பத்தி தெரியாது,
அப்படின்னு செவரு எழுப்புறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ராஜ்வீந்தர் சிங் கோல்டன், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது பார்லிமெண்ட்ல வந்து ஒரு கேள்வி வந்து ஒண்ணு கேட்டாங்க. இந்த டெல்லியில இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்த போது அதுல எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற தகவலை கேட்டாங்க. அப்போ உள்துறை அமைச்சகம் என்ன பதில் கொடுத்தது தெரியுங்களா உங்களுக்கு? உள்துறை அமைச்சகம் என்ன சொன்னது அப்படின்னா, போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், அதனால எங்களுக்கு எங்க கிட்ட அந்த தகவல் இல்லைன்னு கொடுத்தாங்க. இதை பத்தி நம்ம வந்து நம்ம டிபேட்லயே பேசணும். ஏன்னா எத்தனை பேர் இறந்தாங்கன்னு SHO வந்து நோட் பண்ணி ஸ்டேஷன்ல எழுதி அதுக்கப்புறம் எல்லாம் அங்க எத்தனை தண்ணி பாட்டில் வருது, எத்தனை இது வருது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். 10 லட்சத்துக்கு என்னமோ வந்து 2 நாளைக்கு தண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா எத்தனை பேர் செத்தாங்கிறது வந்து தெரியாது. அந்த மாதிரி ஒரு இது இப்ப இங்க இந்த நிலைமைன்னா சிங்கு பார்டர்லாம் அதையோட ரொம்ப இதா பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது இப்ப நீங்க டெல்லிக்குள்ள நுழைய முடியுமா முடியாதா? நுழையிறது வந்து இப்ப நடக்கிற மீட்டிங்கை பொறுத்து தான் இருக்குங்க. இப்ப மீட்டிங் வந்து இதாயிடுச்சுன்னா நுழையிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய இதே இல்லைங்க. ஏன்னா டிராக்டர்ஸ் இருக்கு, டிராக்டர்ஸ் தான் வந்து விவசாயியோட பீரங்கி. ராணுவத்துக்கிட்ட பீரங்கியும் விவசாயத்துக்கிட்ட டிராக்டர் இருக்கிற வரைக்கும் எங்கேயுமே தடுக்க முடியாதுங்க. நாங்க போற இடத்துல அவங்க ஆணி கொட்டி வச்சிருக்காங்கன்னா அங்க இருக்கிற மண்ணுகளை அள்ளி அந்த ஆணி மேல போட்டு தாண்டி போயிருவோம். அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்ல. டிராக்டர் இருக்கிற வரைக்கும் எங்களை வந்து யாரும் வந்து தடுக்க முடியாதுங்க. 10,000 டிராக்டர்ஸ், சரி 10,000 டிராக்டர்ஸ் பயந்துட்டு தான் இவங்க பஞ்சாபுக்கு வந்து மீட்டிங் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை தாட்டி விவசாயி டெல்லிக்கு போய் தான் மீட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. இப்ப அவங்க தேடி இங்க வந்து மீட்டிங் வச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அச்சம் இருக்குது, பயம் இருக்குது, தெரியும். வந்துட்டாங்கன்னா இந்த தாட்டி வந்து பஞ்சாபுக்கு வந்து பெரிய இதாகும், அரசியல் மாற்றமாகும்.